ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கூல் தொடங்கிட்டங்காட்டி மார்னிங் கிளாஸஸ் வரதில்லைங்க. அதனால் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே ஈவினிங்கும் சாட்டர்டேவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃப்ரைடே ஈவினிங் வரேன்னு சொன்னங்காட்டி இவளை தூங்க வைக்கலான்னு 35 நிமிஷமாக ஆட்டினாங்க. தூங்கவே இல்லை. அவங்களும் வந்துட்டாங்க. சரி ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்டும் வந்து ஆட்டி பார்த்தேன். அவள் தூங்கலை. எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஹஸ்பண்டும் இன்னும் வேலை முடிச்சுட்டு வரல. சரி என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. வாய் விட்டும் அழுக முடியல. ஏன்னா இவளை வச்சுட்டு எப்படி கிளாஸ் எடுப்பணும்னு தெரில. சரி அப்புறம் அம்மா சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. நீ அழுதினா உன்னோட கஷ்டம் ஒன்றும் தீரப்போகிறது கிடையாது. வந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண பழகு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை மனசில் அதை எடுத்துகிட்டு பேசாமல் ஒரு பாயை கொண்டு வந்து முன்னாடி விரிச்சு இவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு படுக்க வச்சுட்டாங்க. எப்படியும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். அப்போ பாப்பா எடுத்து வச்சுட்டாரு. அப்புறம் தான் கிளாஸே எடுத்தேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்து கடகடன்னு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நைட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வேர்க்கடலை வேக வச்சு கேட்டங்காட்டி அதையும் வேக வச்சு கொடுத்தாச்சுங்க. பாப்பாவுக்கு அரை ஆப்பிள் வேக வச்சுட்டு அதோடய உருளைக்கிழங்கு ஈவினிங் மிச்சம் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சாப்பாடு போட்டு மச்சு கொடுத்தாச்சுங்க.